Cadbury Chocolates Gold பர்த்டேல வர எதுவும் செல்லாது. உலகத்தோட பார்வையில இருந்து நான் மறைஞ்சிருக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் நம்ம பரத்வாஜ் ஹவுஸ்லயே மறைஞ்சிருக்கேனே. ஆனா நான் உங்களை விட்டு தூரமா இருக்க மாட்டேன். அக்கா, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த விசாரணையால உங்களுக்கு மாமாக்கும் ஏற்கனவே பெரிய பிரச்சனை உருவாகி இருக்கு. இப்ப நான் மட்டும் வீட்டுக்கு திரும்பி வரலன்னா மாமா கிட்ட மட்டும் இல்ல, குடும்பத்துல உள்ள எல்லார்கிட்டயும் நீங்க குற்றவாளி ஆயிடுவீங்கக்கா. எல்லாரும் உங்களை தப்பு சொல்லுவாங்க. ரோகிணி, எனக்கும் பிரேமுக்கும் பிரச்சனை பெருசாயிடும்னு நீ பயப்படுற விஷயம் எனக்கு புரியுது. ஆனா ரோகிணி, இப்ப நமக்கு வேற வழியே இல்லாம அத புரிஞ்சுக்கோ. பிரேம் நிச்சயமா என்ன மறுபடியும் ஏத்து பாருங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்க எங்க கல்யாண வாழ்க்கைங்கிறது அவ்வளவு சீக்கிரம் உடைஞ்சு போயிடாத ரோகிணி. எங்களை யாராலையும் நிச்சயமா எப்பவும் பிரிக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நானே விருப்பப்பட்டா கூட இப்போதைக்கு என்னால உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. வரைக்கும் அவருக்கு சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. எனக்கு புரியுது, அந்த ராஜ்வீர் நமக்கு செஞ்ச சதியால நம்ம யாரையுமே சித்தார்த்துக்கு அடையாளம் தெரியாம போயிடுச்சு. ஆனா ஆனா அதுக்காக நாம தோல்வியை ஏத்துக்கவே முடியாது பெரியத்த. நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். அப்பதான் சித்தார்த் அந்த ஆள்கிட்ட இருந்து விடுதலையாகி வெளியே வந்து நம்ம எல்லாரு கூடயும் பழையபடி சந்தோஷமா இருக்க முடியும். அப்புறம் ரோகிணி, நமக்கு அந்த துர்கா தேவி கருணையால இப்போ அந்த மாயா மனசு மாறி நல்லவளா மாறிட்டா ரோகிணி. அது மட்டும் இல்லாம அவ நமக்கு இன்னைக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவ உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு கஷ்டங்களை ஏற்படுத்திருப்பான்னு நினைச்சு பாரு. ஆனா இன்னைக்கு அவ எல்லா தவறுகளையும் உணர ஆரம்பிச்சிட்டா ரோகிணி. நீ வேணா பாரு, நம்ம இந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு அவ நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய சக்தியா இருக்க போற. ஆமா சீமா, நீ ரொம்ப சரியாதான் சொன்ன. மாயா பண்ண வேலைக்கு அவ ரொம்ப வெக்கப்படுறா. அதனாலதான் அவ தான் உயிரையே பணைய வச்சு அந்த வீட்ல இருந்து நம்ம எல்லாரையும் வெளியில அனுப்பி வச்சா. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க பெரிய பாட்டி. என்னையும் சித்தார்த்தையும் ஒண்ணு சேர்த்து நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை திரும்ப கொண்டு வரணும்னு அக்கா நினைக்கிறாங்க. ஆனா அவங்களோட சந்தோஷம் அப்புறம் என்ன ஆகும்? அக்கா, நான் சித்தார்த் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கும் பிரேமாவுக்கும் நடுவுல என்னால பிரச்சனை வருதுங்கிற விஷயத்த என்னால அனுமதிக்கவே முடியாதுக்கா. நீ ஏன் இப்படி நினைக்கிற ரோகிணி? எனக்கும் பிரேமுக்கும் பிரச்சனை வந்து நாங்க பிரிச்சிருவோன்னு அந்த மாதிரி எதுவும் நடக்காதுமா. இங்க பாரு ரோகிணி, எனக்கு நல்லா தெரியும் பிரேம் இப்ப என் மேல ரொம்ப கோவமா இருக்காருன்னு. ஆனா நிச்சயமா அவரால இந்த சீமா கிட்ட ரொம்ப நாளைக்கு கோவமா இருக்கவே முடியாதுமா. அது மட்டும் இல்ல ரோகிணி, அவரு என் மேல கோவப்படுறாருன்னா அதுக்கு காரணம் அவருக்கு என் மேல இருக்க அக்கறை. அவரு என்ன நினைக்கிறாருன்னா உனக்கும் அப்புறம் நம்ம குடும்பத்துக்கும் ஏற்பட்ட பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறாரு. அதனாலதான் அவரு என் மேல கோவமா இருக்காரு. அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஏன் நம்ம மாமாக்கு குடும்பத்துல உள்ள மத்தவங்களுக்கும் இப்பவே உண்மையை சொல்லக்கூடாது? ரோகிணி, நம்மால அந்த மாதிரி செய்ய முடியாது. இது உனக்கும் நல்லா தெரியும்ல. எப்ப இந்த உண்மை பிரேம்க்கு தெரிய வருதோ அப்ப உடனே அவரு ராஜ்வீர் கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிச்சிருவாருமா. அதனால இப்போ நம்ம இதை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாதுமா. ரோகிணி, மாயோட நாகமணி அந்த ராஜ்வீர் கிட்ட இருக்கு. அதனால அவருக்கு நிறைய சக்திகள் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளால நிச்சயமா அவரை எதிர்க்கவே முடியாது. ஏன் சொல்ல போனா அந்த மாயாவால கூட அவரை எதிர்க்கவே முடியாது. அதனால நாம கொஞ்ச நாளைக்கு வேகத்தோட இல்ல விவேகத்தோட நடந்துக்கணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாய நாகமணியை அடையிற வரைக்கும், சித்தார்த் நம்ம கிட்ட திரும்ப வர வரைக்கும் இந்த உண்மையை எல்லார்கிட்ட இருந்து மறைச்சு வச்சுதான் ஆகணும். அப்புறம் நீ வீட்டுக்கு வராம மறைஞ்சிருந்து இறந்த மாதிரி நாடகம் ஆடிதான் ஆகணும். ஆமா ரோகிணி,
என்னால உன் வேதனை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன பண்றது, இப்ப இந்த நேரத்துல நம்ம சித்தார்த், மாயா, நம்ம குடும்பத்தோட நன்மை எல்லாம் இதுலதான் அடங்கியிருக்கு. நாம எல்லாரும் சீமா பேச்ச கேட்கணும். அப்புறம் சீமா பிரேம் உறவு பத்தி சொல்லணும்னா, அம்மாடி, நான் உனக்கு வாக்கு தரேன், அவங்களோட உறவுல என்னைக்கும் எந்த பிரிவும் ஏற்படாது. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்ல, அந்த துர்கா தேவி கூட அவங்க உறவுல எந்த பிரிவும் ஏற்படுத்த மாட்டாங்க. நான் சொல்றது கேளுமா? சரி, நீங்க சொல்றத நான் கேட்க தயாரா இருக்கேன். ஒருவேளை இப்ப நடக்கிற இந்த பிரச்சனைனால அக்காக்கும் மாமாக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி மட்டும் அதிகமா ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். மாமா கிட்ட எல்லா உண்மையும் நானே சொல்லிடுவேன். சரி, எனக்கு அந்த அம்மன் மேல முழு நம்பிக்கை இருக்கு ரோகிணி. நீ அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியமே வராத. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், நாம எப்படியாவது அந்த ராஜ்வீரை எதிர்த்து போராடியே ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நாம ஜெயிக்கிற வரைக்கும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. கவலைப்படாத ரோகிணி, நிச்சயமா என்னை விட்டு பிரேம் எப்பவும் போக மாட்டாரு. உங்கள் கூந்தலுக்கு 20 புதிய ஹால்ஸ் இப்போது ஹனி லெமன் ஃபிளேவரில். சீமா செய்யறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஒருவேளை அம்மாவுக்கோ ரோஹிணிக்கோ அவளால ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாருமே அவளை மன்னிக்க மாட்டாங்க. சரி, சந்துரு என்ன சொன்னா அதை முதல்ல சொல்லுப்பா. சந்துரு அண்ணாவும் தம்பியும் ரோஹிணியை தேடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவளை பத்தி எதுவும் தெரியல. அம்மா தாயே, அக்கா எங்க போயிட்டாங்க? அவங்களோட போனுக்கும் லைன் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. மனோ, அக்கா, அக்கா, மனோ, அக்கா, நீ எப்போ வந்த? அக்கா, நான் எப்பவோ வந்துட்டேன். ஆனா நீங்க எங்க போனீங்க? உங்களோட போனுக்கும் லைன் கிடைக்கல. அப்புறம் இன்னொரு பக்கம் சுஜாதாவுக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. சுஜாதாவுக்கு? ராஜேந்திரா, சுஜாதாவுக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, காய்ச்சல் மாதிரி இருந்தது. இப்பதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு போறாங்க. பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. சுஜாதா ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த தாய்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அக்கா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சுஜாதா இன்னும் 2-3 நாள்ல குணமாயிடுவா. ஆனா இந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? ஒரு பக்கம் சீமா அவளோட தாலை கூட கழட்டி வச்சுட்டு போயிருக்கா. ரோஹிணி எங்க போயிட்டானே தெரியல, பார்க்கவே இல்ல. ரோகிணிக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் தெரியலையா? இதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல பாட்டி, அது ரோஹிணி ஜானவி கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, சீமா கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஆனா இது வரைக்கும் அவ வீடு திரும்ப அவ போனும் லைன் கிடைக்கல பாட்டி. அம்மா தாயே. அக்கா, உங்களோட போனுக்கும் லைன் கிடைக்கவே இல்ல. நீங்க இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? மனோ, அது என் மனசு கஷ்டமா இருந்தது. அதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்.
ஒருவேளை அப்பதான் என்னோட செல்லு சார்ஜ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். சின்னத்தை பிரேம், என்ன மன்னிச்சிருங்க. நான் நினைச்சா கூட என்னால எந்த உண்மையும் இப்ப சொல்ல முடியாது. இன்னும் சித்தார்த் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன பாட்டி, நல்லா இருப்பா. நீங்க எப்போ வந்தீங்க? நான் எப்பவோ வந்துட்டேன். ஆனா வந்ததுல இருந்து ஒரு நல்ல செய்தியை கூட கேட்க முடியல. முதல்ல சித்தார்த் இறந்து போன செய்தியை கேட்டேன். அப்புறம் ரோஹிணி காணாம போயிட்டா. இன்னொரு பக்கம் சுஜாதாவுக்கும் உடம்பு சரியில்லை. அத்தைக்கு என்னாச்சு? அத்தை, நான் உங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா உள்ள ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அத்தைக்கு திடீர்னு அப்படி என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் சொன்னதை நாங்க கேட்டுட்டோம். நாங்க என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலேயும் நீ உன் இஷ்டப்படிதான் செய்வேன்னா இந்த வீட்டுல எதுவுமே ஒழுங்கா நடக்காது. இன்னொரு விஷயம் சீமா, நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன். ஒருவேளை உன்னால ரோஹிணிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. சத்யே